காலையில் நம்முடைய சிந்தனைக்காக எரேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையின் என்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். பிரஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல் எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். 3வது வசனத்தை மட்டும் மீண்டும் வாசிக்கிறேன், கவனிங்கள். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஆண்டவர் இந்த பகுதியிலே யாரோடு கூட பேசுகிறான்னு சொன்னால், யூதா மனுஷரோடும் எருசலேமின் மக்களோடும் அவர் பேசுகிற ஒரு காரியம். அவர் இந்த வசனத்திலே சொல்லுகிற காரியம், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். விதைக்கும் பொழுது எங்கே விதைக்கணும்? நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும், பண்படுத்தப்பட்ட நிலத்திலே விதைக்க வேண்டும். அதுதான் நாம் சாதாரணமாய் செய்கிற ஒரு காரியம். இந்த 3ஆம் வசனத்திலே உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் சொல்லுங்க. தரிசு நிலம் என்று சொன்னால் என்ன? பயன்படுத்தாமல் போடப்பட்ட ஒரு நிலம், வீணான ஒரு நிலமாக, அது பயன்படுத்தப்படாத ஒரு நிலம், அநேக நாட்களாக உழவில்லை, அதோடு கூட அப்படியே கிடப்பிலே போடப்பட்ட ஒரு நிலமாக காணப்படுகிறது. பண்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அதை விளை நிலமாக நீங்கள் மாற்றுங்கள். நீங்கள் போடுகிற விதை அதிலே முளைத்து பலன் கொடுக்கத்தக்கதான ஒரு நிலமாக அதை மாற்றுங்கள். என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்? நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் சொல்கிறார். ஆண்டவர் இந்த பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறதின் காரணம் என்னவென்று சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற மக்களாக இருந்தார்கள், ஆனால் பலனோ அவரிடத்திலே காணப்படவில்லை. தேவன் எதிர்பார்க்கிறபடி அவரிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர்கள் கொடுக்காதவர்களாய் காணப்பட்டார்கள். வேற எந்த ஜனத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்ததில்லை. இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருந்தார். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பியிருந்தார். தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பியிருந்தார். அந்த ஜனத்தை வழிநடத்தத்தக்கதாக அவரே முன்னின்று எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறதை நாம் வேதத்தில் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர்களோ எப்படிப்பட்ட பலனை கொடுத்தார்கள் சொன்னால், மிக சொற்பமான பலன் கொடுத்தார்கள். மிக சொற்பமான காரியத்தையே அவர்கள் தேவனுக்கு திருப்பி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அங்கே சொல்கிறார், முள்ளுகளுக்குள்ளே நீங்க என்ன பண்ணாதீங்க, விதைக்காதீங்க. முதல்ல உங்க நிலத்தை பண்படுத்த வேண்டும், அதை உழ வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்க நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இல்லாத பட்சத்தில் நாம் தேவனுக்கு என்ன பண்ண முடியாது. இந்த சபையில் நீங்கள் மெம்பராக இருக்கிறபடினாலே, வேத வசனத்தை அனுதினமும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே, வேத வசனத்தை நாம் அனுதினம் படிக்கிறபடினாலே, வேத வசனத்தை மனப்பாடம் செய்து பரீட்சையிலே நல்ல மார்க் வாங்குகிறபடினாலே பலன் உடனாக வழி இல்லை. வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதனாலே தேவன் எதிர்பார்க்கிற கனியை நாம் கொடுக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் நம் ஏன் பலன் இல்லை என்று சொன்னால், இன்னும் நம்முடைய நிலம் என்னவாகவில்லை, பண்படுத்தப்படவில்லை, உழப்படவில்லை. அது இன்னும் மண்கள் புரட்டி போடப்படவில்லை, அது உழப்பட வேண்டும். காயப்படுத்தப்பட்டால்தான்
மண் நிலமானது உழப்பட்டால்தான் அதிலே பலன் உண்டாகும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அதுதான் இந்த ஜனங்களிடத்திலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமை அங்கே பார்க்கும் பொழுது தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிற சில காரியங்களை பாருங்கள். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் நிலத்தை பண்படுத்துங்கள். உங்களுடைய இருதயமானது பண்படுத்தப்படட்டும், அதை தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இதே எரேமியாவிலே 17வது அதிகாரத்திலே நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம் 9வது வசனத்திலே, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? நம்ம சாதாரண நினைப்ப நம்ம இருதயம் ரொம்ப நல்ல இருதயம் சொல்லி, ஆனால் எல்லாவற்றை பார்க்கலும் இதுதான் ரொம்ப மோசமானது. இருதயம் மோசம் கூட சொல்லல, அந்த வசன வார்த்தைகளை பார்த்தா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். மிகவும் மோசமான ஒரு மனிதனின் இருதயம். அதை மனிதன் அறிய முடியாத நிலைமையிலே அவன் காணப்படுகிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டு சொல்கிறான், அதை நீங்கள் பண்படுத்துங்கள். அதான் நம்முடைய முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. சங்கீதம் 139 தாவீது சொல்லும் பொழுது அவன் இருதயத்தை ஆராய்கிற ஒரு மனுஷன், அதனால தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லி அவன் பெயர் பெற்றிருக்கிறான். சங்கீதம் 139 நான் தெரிந்த வசனம், ஆனால் கூட ஒரு சிலருக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 139 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம்? பார்க்க நன்றாய்தான் இருக்கிறது, வெளியிலே தோற்றங்கள் நன்றாய் இருக்கிறது. நம்முடைய சில சடங்காச்சாரங்கள் மிகவும் கவர்ச்சிகரமாக தான் இருக்கிறது. நகை அணியாதபடினாலே நகை ஆசை இல்லை என்று சொல்லி அர்த்தம் அல்ல. இருதயத்தில் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நிறம் ஆடை அணிவதனாலே அவன் ஆடையின் மேலே உயர்ந்த வஸ்திரத்தின் மேலே ஆசையற்றவன் என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. அது உள்ளத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய ஆடை ஒருவேளை நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே சாதாரணமானதாக இருக்கலாம், ஆனால் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தை ஏராளமாய் கேட்டிருந்தோம், ஏன் பலனற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை அநேக நேரத்தில் உணர்கிறதில்லை. யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லிவிட்டு என் சூழ்நிலை அப்படி, என் சபையில யார்தான் யோக்கியம், போதகர் சரியில்லை என்று சொல்லி எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், என் பெற்றோர் சரியில்லை என்று சொல்லலாம், என் சூழ்நிலையை காரணம் காட்டலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தை என்ன பண்ணணும்? பண்படுத்த. உள்ளுக்குள்ளே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய், அதை சரிப்படுத்தினால்தான் அந்த நிலத்தில் என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும் என்று சொல்கிறார். இவருடைய நிலைமை உண்மையை பார்க்கும் பொழுது அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. எரேமியாவிலே வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஒருவேளை அது ஆண்டவர் ஆசீர்வாதமாக வாக்குத்தத்தமாய் சொல்கிறார், ஆனால் அவருடைய உண்மையான நிலைமையோ முதல் வசனத்தின் கடைசி பகுதியிலே, நீ உன் அருவருப்புகளை என் பார்வையின் என்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ரெஸ்ட்லெஸ் லைஃப், அமைதல் இல்லை. அவன் ஒரு இடத்திலே வாழவில்லை. ஒருவேளை நாடோடியாய் திரிந்து கொண்டிருந்த இஸ்ரவேலை அழைத்து தான் ஒரு அற்புதமான ஒரு தேசத்தை கொடுத்து, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை கொடுத்தார். ஆனா அவனும் அங்கேயும் அவன் என்ன பண்ணல, நிலைச்சி இருக்கவில்லை. அடிமையாக போனான். பாபிலோனுக்கும் அசிரியாவுக்கும் அவன் அடிமையாக போனான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வசனம் அவர்களுக்கு இல்லையா? தீர்க்கதரிசிகள் இல்லையா? எல்லாமே அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்களோ தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அளவில் ஏற்றுக்கொண்டு அதற்கு அவள் கீழ்ப்படியவில்லை. அவள் இருதயம் அதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. உணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் அந்த ஜனத்தை பற்றி அவர் சொல்கிற ஒரு காரியம், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு தெரியுமா? எவ்வளவு தெரியும் வரை? அதாவது தெய்வத்தை பற்றி மனிதனுக்கு அறிவில்லை. தெய்வம் யாரை அவங்க வணங்குறாங்க, அதை பற்றியெல்லாம் இன்றைக்கு மனுஷனுக்கு கவலையே கிடையாது. அதனால தான் எதை வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும்
எதை பின்பற்ற சொன்னாலும் அப்படியே பின்பற்றுவான் மனிதன். ஆனால் நாம் அப்படியே ஆண்டவரை பின்பற்றுகிறோம். இந்த தெய்வத்துக்கும் மனுஷனுக்குள்ள உறவு மிக நெருக்கமான உறவு. மனுஷனுக்கு இருக்கிற உறவை காட்டிலும் நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு மிக நெருக்கமான உறவு. அதான் தேவன் நமக்கு ஏற்படுத்தின காரியம். ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட இருக்கும்படியாக தான் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் பாவம் என்ன பண்ணினது? அவளை பிரித்து விட்டது. மீண்டுமாக மனிதனை சேர்க்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். யோவான் சொல்லும் பொழுது அவர் மாம்சமாகி நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். மனிதர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணும்படியாக வந்தார். யோசேப்புக்கு சொல்லப்படும் பொழுது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. நம்மோடு நமக்கு துணையா இருக்கிறான் இல்ல, நம்ம மத்தியிலே இருக்கிறார். இப்பொழுது தேவன் எங்கே இருக்கிறார்? இப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மோடு கூட வாசம் பண்ணுவதும் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதும் அவருடைய நோக்கமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு காலையில் நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22வது அதிகாரத்தை குறித்து நான் பேசிக் கொண்டு வந்தேன். அதுலேயும் ஆண்டவர் அவருடைய, ஏற்கனவே நான் இதை எடுத்து காண்பித்திருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவரை ஏதோ ஒரு தெய்வமாக, நம்முடைய கஷ்டத்தை போக்குகிற ஒருவராக, நம்முடைய கடனை தீர்ப்பவராக, நம்முடைய ஆபத்திலே நமக்கு உதவி செய்கிறவராக மாத்திரம்தான் அறிந்திருக்கிறோமா, அல்லது அவரை நாம் அறிந்திருக்கிறோமா? வேற இந்த உலகத்தில் உள்ள மக்கள் யாருக்கும் தங்கள் தெய்வத்தை பற்றி தெரியாது. ஆனா இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருந்தாரா இல்லையா? வெளிப்படுத்தி இருந்தார். அவரோடு கூட பேசினாரா? பேசினார். வேற எந்த தெய்வமும் பேசினதில்லை. ஏதோ அற்புதம் நடந்தால் அதை தெய்வம் என்று சொல்லி நம்பி பின்னாடி ஓடின உலகம்தான் ஆதி முதற்கொண்டு. ஒரு அதிகாரம் இருக்குமானால் அதை தெய்வம் என்று வணங்கினார்கள். ஏதோ உதவி கிடைத்தால் அதை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கோயிலுக்கு போனா நல்லது நடக்குதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா கூட்டமெல்லாம் எங்க தான் போகும்? அங்கே போகும். ஏனென்று சொன்னா அது யார், அவர்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை மனிதன் யோசிக்கிறது இல்லை. நன்மை உண்டானால் போதும், வினாடி போதும். அதனால தான் பிசாசு மேற்கொள்கிறான். பிசாசு நன்மைகளை தூக்கி எறிந்து ஜனங்களை தன் வசமாக மாற்றுகிறான். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். 21வது அதிகாரத்துக்கு வரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில், ஏற்கனவே 19வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். இந்த கல்யாணம் என்ன? மனிதன் தேவனோடு கூட இணைக்கப்படுகிற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரோடு கூட நமக்கு உறவு உண்டா இல்லையா? மிக நெருக்கமான ஒரு உறவு உண்டு. ஆனால் அந்த உறவில் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் வித்தியாசம் உண்டு. அவரை நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம்? எரேமியால ஆண்டு சொல்கிறார், என் ஜனங்களோ என்னை அவர்கள் அறியாதிருந்தார்கள். தெரியல அவங்களுக்கு நான் யார் என்பதை அறியவில்லைன்னு சொல்கிறார். ஆண்டவர் கடைசியாக பார்க்கும் பொழுது அவிசுவாசிகளை நரகத்துக்கு அனுப்பிவிட்டு 21 ஆசனத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குகிறார். 21வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. நமக்காக நாமும் ஆண்டவரும் சேர்ந்து வாழத்தக்கதாக தேவன் எதை உண்டாக்குகிறார்? இது எத்தனாவது பூமி? 3வது பூமி. முதலாவது பூமி எந்த பூமி? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். 2 பேதுருல வாசிங்களேன். 2 பேதுரு 5வது அதிகாரத்தில், 2 பேதுரு 5வது அதிகாரம், 2 பேதுரு 3வது அதிகாரம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பூர்வத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜனத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற பூமி எது வரைக்கும் தான்?
அவிசுவாசிகள் நியாயம் தீர்க்கப்படும் வரைக்கும் இந்த பூமி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூமி என்ன பண்ண போகிறார்? God will change the face of the earth. அப்படியே அந்த பூமியினுடைய அமைப்பை மாற்றப் போகிறார். அப்ப நோவாவின் காலத்திலே நோவா அந்த படகுல ஏறுவதற்கு முன்பதாக இந்த பூமியினுடைய முகமே வேற மாதிரி இருந்துச்சு. பூமியினுடைய சிஸ்டம் வேற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு நமக்கு புரியல. அதனால தான் நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டு சொன்னார், 40 நாள் மழை பெய்ய போகிறது, தண்ணீரினாலே பூமியை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன போல ஜனங்களுக்கு என்ன பண்ணல, விளங்கல. எங்கிருந்து தண்ணி வரும், பூமி அழிகிறவருக்கு எங்கிருந்து தண்ணி வரும் சொல்லி அவங்களால விளங்கவே முடியவில்லை. ஆனால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அதனாலே பேழைக்குள்ளே போகவில்லை, ஜனங்கள் அழிந்து போனார்கள் பாவத்திலே. இப்பொழுது ஆண்டு சொல்கிறார், அதை பேதுருல வாசிக்கிறோம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கிற பூமியை தேவன் எதனாலே அழிக்கப் போகிறார்? அக்கினியினாலே அழிக்கப் போகிறார். எங்கிருந்து அக்கினி வரும்? பழைய ரோம் பட்டணத்தை, நகரத்தை நீரோ மன்னன் கொளுத்தி விட்டான், தீ கொளுத்தி விட்டான், புதிய பட்டணத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக. ஆனால் அது பெரிய பிரச்சனையான உடனே அந்த குற்றத்தை அப்படியே கிறிஸ்தவங்க தான் செஞ்சாங்க, ரோம் பட்டணத்தை கொளுத்தினவங்க கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லி பழியை தூக்கி போட்டுட்டான். எதன் அடிப்படையிலே என்று சொன்னால், அவன் சொன்ன குற்றத்தை அப்படியே ஜனங்கள் நம்பி விட்டார்கள், பொதுமக்கள் நம்பினார்கள். காரணம் என்ன சொன்னா, அன்றைக்கு ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துக்கு பிரசங்கித்த பிரசங்கம் என்னன்னு சொன்னா, தேவன் ஒரு நாளே வரப்போகிறார், இந்த பூமி என்ன பண்ண போகிறார், அக்கினியினாலே அழிக்க போகிறார் என்று சொல்லி பேசினபடினாலே அதை மனதிலே வைத்து யார் தான் உலகத்தை அழிச்சிட்டா, யார் தான் ரோம் பட்டணத்தை அழிச்சது, இந்த கிறிஸ்தவங்க தான் சொல்லி பழியை தூக்கி அவர்கள் மேலே போட்டு கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தான் அந்த நாட்களிலே. ஏன்னா உலகம் நம்பல. எதனால உலகம் அழிய போகிறது என்பதை, அக்கினியினாலே உலகம் அழிய போகிறது என்பதை உலகம் நம்பவில்லை. இன்றைக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு மக்களுக்கு. இந்த சுனாமி, பூகம்பம், பலவிதமான அழிவுகளை பார்க்கும் பொழுது பூமி ஒரு முடிவுக்கு வருகிறது என்ற ஒரு தெளிவு மனுஷனுக்கு வருகிறது. இருந்தாலும் எதை நம்புறதுக்கு ஆயத்தல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்ப ஆயத்தமில்லை. ஒரு நாளிலே தேவன் இந்த பூமியினுடைய முகத்தை மாற்றப் போகிறார், புதிய வானத்தையும் புதிய பூமியும் கொண்டு வரப்போகிறார். அது யார் வாழப்போகிற பூமி? நானும் நீங்களும். அதான் தேவன் அந்த இடத்துல செய்கிற ஒரு காரியம். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவர் நமக்காய் செய்கிற காரியம். நம்முடைய ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோமா? அதான் முக்கியமான ஒரு காரியம். இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அற்புதமாக தெரிந்து கொண்டார். ஆண்டுடைய பெரிய நோக்கத்துக்காய் தெரிந்து கொண்டா. யாருக்கு விளங்கல? அது இஸ்ரேலுக்கு விளங்கலைங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? எல்லாரையும் மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க தெய்வத்தெல்லாம் எங்க கொண்டு வந்துட்டாங்க? அவங்க நாட்டுக்குள்ள கொண்டு வந்து உண்மையான தெய்வத்தை விட்டு விட்டு அதை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் யார் என்பதை அறியவில்லை, ஆண்டவர் தங்களை எதற்காய் தெரிந்து கொண்டார் என்பதை அறியவில்லை, அவர் தங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அவர்கள் அறியவில்லை. பரிதாபமான நிலைமை. வாசிக்கலாமா? இப்ப 21வது அதிகாரம் 1 வசனம். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானம் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்ப புதிய வானத்தில் என்ன இருக்காது? கண்ணாடி கடல் போன்ற ஒரு பகுதி இருந்துச்சு. கடல் போன்ற ஒரு பகுதி இருந்துச்சு, கடல் அங்க கிடையாது. சரியா? சரி, 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அங்கே புதிய வானம் புதிய பூமியும் தேவன் உண்டாக்குகிறார். ஆண்டு இந்த பூமியை விட்டு பரத்துக்கு ஏறி போவதற்கு முன்பாக சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. ஆண்டுடைய அந்த ஃபைனல் பர்பஸ், முடிவான ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, உங்களையும் என்னை யாரோடு கூட இணைப்பதுதான், தேவனோடு கூட இணைப்பதுதான். நாம் அவரோடு கூட என்றென்றைக்குமாய் வாழப்போகிறோம். அதான் அந்த இடத்துல நடைபெறுகிற காரியம். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. யாரிடத்தில் இருக்கிறதா? மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவளுடைய தேவனாய் இருப்பார். என்றென்றைக்குமாய் அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். அவர் நம்மோடு கூட இருக்க போகிறோம். அதாவது நாம் அவரோடு கூட, அவர் நம்மோடு கூட
நிரந்தரமாக இணைந்து வாழப்போகிறோம். அதான் தேவன் அங்கே வைத்திருக்கிற அற்புதமான ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதாங்க நோக்கம். இந்த பூமியில் கொஞ்ச நாள், அதாவது நம்ம பாவத்திலே பிறந்தோம், பாவத்திலே வாழ்ந்தோம், பாவத்திலே அழிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் தேவன் நம்ம என்ன பண்ணிட்டார்? பிரித்து எடுத்துட்டார். எதற்காக பிரித்து எடுத்தார்? இந்த உலகத்தில் பட்டிருக்கிற கடனை தீர்ப்பதற்காக அல்ல, நம்ம யாரோடு கூட நிரந்தரமாய் சேர்ப்பதற்காக, அவரோடு கூட நம்ம நிரந்தரமாய் சேர்ப்பதற்காக உன்னதமான ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இந்த பூமியில் அவருக்காய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, அவருக்காய் செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. அவர் நமக்காய் செய்து கொண்டிருக்கிற ஒரு பணி இருக்கிறது. அவர் நம்மை நிரந்தரமாக அவரோடு கூட சேர்த்து வாழ வைக்க போகிறார். அதுதான் தேவன் செய்திருக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு உலகம் அதை புரிந்து கொள்ளல. ஏசாமிட்ட வாங்கன்னு சொன்னா தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எதையா கிடைக்காத அவரிடத்துல வந்தால் எல்லாமே உண்டு. ஆனால் மனிதன் நினைப்பதெல்லாம் இந்த பொருளும் பணமும் தான். ஆனால் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை சொல்கிறார். சரி, இப்ப வாசிக்கலாமா? எரேமியா 4வது அதிகாரம் 22வது வசனம். ஆண்டவர் இந்த ஜனத்தை பற்றி சாடுகிறார். ஒரு அதை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது நம்மை குறித்து யோசித்து பார்க்கலாம். நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தாவீது சொல்கிறார், என் ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய மனதும் அப்படியே இந்த உலகத்தின் காரியத்தில் தான் ஒட்டி கொண்டிருக்கிறது. அது கிடைத்து விடுமா, இது கிடைத்து விடுமா, நான் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவரை கொடுத்து விடுவாரா, கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி பதைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளை சொன்னார், அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், அவரை என்னை கொன்று போட்டாலும் அவரிடத்தில் என்ன பண்ணுவேன்? அவர் மேலே நான் பற்றுதலாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், இது முக்கியமான ஒரு வாழ்க்கை கிடையாது. அவர் என்னை கொன்று போட போகிறதில்லை. கொன்று போடுவதற்காகவா என்னை தெரிந்து கொண்டார்? அவருடைய நோக்கம் என்னை ஆசீர்வதிப்பதுதான். அதை மேலான ஒரு காரியம். வாசிக்கிறேன் 22வது வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அவ்வளவு வேதனையோட சொல்றாதுமா, கோபத்தோட பேசுறான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் வேதனையோடு கூட பேசுகிறார். ஜனங்களோ மதியற்றவர்கள், அறியாதிருக்கிறார்கள், பைத்தியமுள்ள பிள்ளைகள், உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவர்களுக்கு அறிவில்லாதவர்கள். இன்றைக்கு நன்மை செய்வது என்று சொன்னால் என்ன? அவருக்கு பிரியமாய் வாழுகிறது. அவர் எதிர்பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். தேவன் அதான் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. ஆனால் இந்த மக்களோ முள்ளுகளுக்குள்ளே விதைப்பதை போல பலன் கொடுக்கவில்லை. நிறைய கேட்கிறார்கள், ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர்களாலே செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டு சொல்கிறார், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் சொல்கிறார். உடைய வாழ்க்கையில் ஏன் பலன் இல்லை யோசிச்சு பார்க்கலாமா? மத்தேயுக்கு வந்துடலாம். மத்தேயுவில் ஆண்டவர் அற்புதமான அந்த விதைக்கிற ஓமையை சொல்கிறார். 3 நிலங்களை முதலிலே பார்க்கிறோம். 3 நிலத்தில் என்ன இல்லை? பலன் இல்லை. அதனுடைய காரணத்தை மட்டும் பார்த்து நாம் முடித்து விடலாம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் பண்படுத்த வேண்டும் என்ற இருதயத்தை, பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வரும் பொழுதே அவருடைய இருதயம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை என்னோடு கூட பேசுங்க. பேசுகிறது நான் இல்லை, ஆண்டவர் தான் உங்களோட கூட பேச காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுப்பதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் பேசதான் செய்கிறார். சில நேரத்தில் வந்து நிற்கும் பொழுது சிலெல்லாம் வரலையேன்னு ஆதங்கமாக இருக்கிறது. நான் நினைப்பேன், எனக்கே அப்படி இருந்தால் ஆண்டுக்கு எப்படி இருக்கும்? உங்களோட கூட பேச விரும்புகிறார், ஆனால் நீங்களோ அங்கே இல்லை. நீங்களோ வேறொரு காரியத்தில் போயிட்டீங்க. ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஒன்று செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் அதை வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 3வது வசனம் இதிலிருந்து வாசிக்கிறேன். அவர் அநேக விஷயங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைகளில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்தது, அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சில 100ஆகவும் சில 60ஆகவும்
சிலது 30 பலன் தந்தது. கேட்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த பகுதியை முதல் நான் வாசித்தப்ப நான் எப்படி புரிஞ்சிட்டேன்னு சொன்னால், யாருடைய குற்றமாக புரிஞ்சேன்னா விதைக்கிறவனுடைய குற்றம். விதைக்கிறவன் தான் என்ன பண்ணியிருக்கணும், நிலத்தை பண்படுத்தி இருக்கணும்னு சொல்லி. உண்மைதான். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிற நானும் நீங்களும் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறோம்? அதனால ஆண்டு சொல்கிறார், கொஞ்சம் யோசி, காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்கிறார். அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அதனுடைய விளக்கம் 19வது வசனத்திலிருந்து அது ஆரம்பமாகிறது. 18ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அங்கே அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன் சொல்கிறான். யார் வழியருகே விதைக்கப்பட்டவன்? வசனத்தை கேட்கிறான், அவனுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஏன் கேட்கிறோம்? எதற்காக அது பேசப்படுகிறது? தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற உணர்வற்றவர்களாக கேட்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வசனத்தை? ஆண்டவர் பேசும் பொழுது அப்படியே அது நமக்காக எடுக்கப்பட வேண்டும். தேவன் என்னோடு கூட பேசுகிறான் எடுக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற காரியத்தினுடைய காரணம் என்பதை யோசிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த வசனம் எனக்கு பிரயோஜனமற்றதாக போய்விடும். அங்கேதான் சொல்கிறார், கேட்கிறார்கள் ஆனால் உணராதிருக்கிறார்கள். உணராதபடியினாலே நடக்கிற நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், அது கேட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணுகிறது? மறந்து போகிறது. அங்கே ஆண்டு சொல்கிறார், பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்ப முதலாவது மிஸ்டேக் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கலாம்? ஏன் பலனில்லை நம்முடைய வாழ்க்கையில என்று சொன்னால், ஆண்டு இந்த உவமையின் மூலமாய் காட்டுகிற ஒரு காரியம், கேட்கிறதை எப்படி கேட்கல? கவனமாக கேட்கவில்லை. தேவன் என்னோடு கூட பேசுகிற காரியம், ஏன் இதை என்னிடத்திலே பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்க வேண்டும். அதனுடைய காரணம் என்ன? தேவன் என்ன என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும், உணர வேண்டும். அதான் அங்கே சொல்லப்படுகிற காரியம். உணராத பட்சத்திலே அது என்னவாகிறது? வீணாக போகிறதாக காணப்படுகிறது. தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது அதை நாம் பயிற்சி எடுக்கணும். அதாவது வசனத்திலே பழக்கம் சொல்கிறது. கேட்ட மாத்திரத்திலே அதை உணரத்தக்கதான ஒரு உணர்வை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ முதல் மிஸ்டேக் என்ன சொன்னால், கேட்கிறதை கவனமாக கேட்கவில்லை, அதனாலே அது அப்படியே இல்லாமல் போகிறது. பிசாசத்தை நம்முடைய இருதயத்திலிருந்தே எடுத்து போடுகிறான், பலன் இல்லை. இரண்டாவது காரியம் 20வது வசனம், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவன் என்ன பண்ணுகிறான்? இவனும் கேட்கிறான். முதல் மனிதனை காட்டிலும் கொஞ்சம் பெட்டர். கேட்ட உடனே அதை எப்படி பண்ணுகிறான்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அவனிடத்தில் என்ன அது பண்ணவில்லை? வேறு கொள்ளவில்லை, அபியாசப்படுத்தப்படவில்லை. அவன் வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா அதை நடைமுறைப்படுத்தாதபடினாலே என்ன ஆகிறது என்று சொன்னால், நாள் போக்கிலே பிரச்சனைகள் வருது. அந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பாருங்க. 21ஆம் வசனத்துல, வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அங்க ஊமையை சொல்லுகிறார் 6வது வசனத்திலே, வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. எந்த செடி மேல வெயில் அடிச்சிருக்காது? எல்லா செடி மேல வெயில் அடிச்சிருக்கும். எல்லா விதையின் மேலேயும் முளை புழைப்பின் செடியின் மேலேயும் வெயில் அடித்திருக்கும்.
ஆனா எல்லா செடியும் கருகி போகவில்லை. சில செடிகள் கருகி போனது. காரணம் என்னவென்று சொன்னால் அதற்குள்ள என்ன பண்ணல, வேர் விடவில்லை. அப்படின்னா தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். சிலர் என்ன பண்றாங்கன்னா கவனமாகவே கேட்கவில்லை, அது அப்படியே மறந்து போகிறது. பிசாசு அதை எடுத்து விட்டு போய் விடுகிறான். இரண்டாவது கூட்டத்தார் ஏன் பலன் இல்லாமல் போனார்கள் என்று சொன்னால், கேட்டார்கள், விளங்கிற்று, அவங்களுக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், நிலைத்திருப்பது போல் காணப்பட்டது. ஆனால் அதை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வராதபடியினாலே அது என்ன ஆயிற்று என்று சொன்னால், கஷ்டங்கள் வந்த பொழுது, அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை நடைமுறைப்படுத்தி தான் ஆக வேண்டும். துன்பம் என்று சொன்னால் என்ன? ரோட்டில் போய் நீங்கள் டிராக்ட் கொடுக்குறப்ப கல்லறிகிறதா துன்பம்? உங்கள் மேலே கல்லறிஞ்சிட்டாங்க, ஆண்டுக்காக 2 சப்புன்னு அடி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது மட்டுமா துன்பம் நினைக்கிறீங்க? ஒரு வசனத்தை நீங்கள் கேட்டு அதை செய்யணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, அப்போ என்ன வரும்? துன்பம் வரும். வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி. சபை கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டோடைய கட்டளை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வர பிரச்சனை என்ன? ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன வருது? நான் அடிக்கடி நிறைய சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் ஆண்டுக்குள்ளாய் நிலைத்திருக்க முடியாது. நாள் போக்கிலே அது அப்படியே உங்களை வெளியே கொண்டு போய்விடும். உங்களை வெளியே கொண்டு போகுதோ கொண்டு போகல, உங்கள் பிள்ளைங்களை அப்படியே வெளியே கொண்டு போயிடும். இது உண்மை. எனக்கும் அதுதான் உண்மை, உங்களுக்கு அதுதான் உண்மை. ஆண்டருக்காக நான் தீர்மானம் எடுக்க நான் முற்படும் பொழுது அதில் பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் அதில் நான் என்ன பண்ணணும்னா, அதில் நான் நிலைத்து இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். 21 வசனத்தில் பாருங்க, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். அதில் ஆழமான தீர்மானம் இல்லை, ஆழமான ஒரு உறுதியும் அவனுக்கு இல்லை. அதான் பலன் கொண்டு திடமனதாயிரு அப்படி சொல்ற ஆண்டவர். எதற்கு? பயப்படாதுன்னு சொல்ற இடத்துல மட்டும் அது வரல இல்லையா? யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது கலங்காதே திகையாதே அப்படி சொல்றாரு. பலம் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்கிறார். 9ஆம் வசனத்தில் வருகிறது இல்லையா? யோசுவா 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா பயப்படாதேன்னு சொல்லுகிற இடத்துல அது வருகிறது. ஆனா வேற இடத்துலயும் வருகிறது. அது எந்த இடத்துல வருகிறது? யோசுவா எடுத்துக்கோங்களேன். திட மனசு அது வேண்டும். 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பயப்படாதுன்னு சொல்லுகிற இடத்துல வருகிறது. யோசுவா 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். பயப்படாதுன்னு சொல்கிற இடத்துல வருகிறது. அதே வார்த்தை தான் 7ஆம் வசனத்திலையும் வருகிறது. 7ஆவது வசனத்தில் என்ன வருகிறது? உன் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிவதற்கு நமக்கு என்ன வேணும்? போல்னஸ் வேணும், தைரியம் வேண்டும், திட மனசு வேணும். மாற்ற மாட்டேன்னா மாற்ற மாட்டேன் அப்படிதான் சொல்லணும், வேற வழி கிடையாது. சில நேரத்தில் இப்போ நமக்கு பிசாசு என்ன சொல்றான் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் வேணுமேங்க உலகத்தில், வேணுமே வேணாமா? நீதிமொழியில் வேற படிச்சுட்டோம், யாரை விட்டுற வேணாம்னு சொல்லியிருக்கு. தகப்பனுடைய சிநேகிதர்களை விட்டு விடாதுருங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா வேணாமா? பைபிளே சொல்லுது இல்லைங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அவங்க கல்யாணம் வச்சா போகணுமா போவேணாமா? தயவுசெய்து இது நான் நீங்கள் உங்களுக்கு ஆண்டுக்குரியது. ஆனால் நான் உங்களுக்கு ஆலோசனையை உங்களுக்கு யோசிக்க நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. உங்களை கட்டாயப்படுத்துவது என்னுடைய வேலை அல்ல. ஆனால் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் தெளிவான தீர்மானம் எனக்கு வேண்டும். உங்கள் நண்பர்கள் உங்களை கைவிட்டால் யார் உங்களோட கூட இருப்பா? கிராமத்தில் வாழ்கிற மக்கள், ஆதிவாசிகளாக இருக்கிற மக்கள், அவங்களுக்கு வருகிற முதல் பிரச்சனை தெரியுமா? என்ன தெரியுமா? நீ கிறிஸ்தவனானா முன்னாடி சொல்லுவாங்க, உனக்கு நெருப்பும் கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நெருப்பு எங்கே இருந்தால் தீப்பெட்டி கிடையாது. இந்த நாட்களில் நெருப்பு பக்கத்து வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வரணும். நெருப்பு இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இன்றைக்கி அது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா வீட்லையும் என்ன வந்துருச்சு? தீப்பெட்டி வந்துருச்சு. அந்த நாட்களில் சொன்னாங்க நெருப்பு கொடுக்க மாட்டோம், தண்ணி கொடுக்க மாட்டோம் சொன்னாங்க.
அப்புறம் சொன்னாங்க, நல்லது கெட்டதுக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம் சொன்னாங்க. நல்லது கெட்டதுக்கு ஆள் வேணுமா வேணாமா? ஆனால் அதன் மத்தியிலேயும் உறுதியாக நின்று செஞ்சிருக்கிறாங்க. அதான் அவங்களுடைய முயற்சி. அப்போ நம்மளுடைய பிரச்சனை இப்போ என்ன தெரியுமா? நல்லது கெட்டதுக்கு சொந்தக்காரங்களும் வேணும், வேற யாரும் வேணும், நண்பர்களும் வேண்டும். ஆனால் யாரை பணைய வைக்கிறோம் தெரியுமா? தேவனுடைய வசனத்தை பணைய வைக்கிறோம். ஆனால் யோசிச்சு பார்க்கலாம், நம்ம ஆண்டவருக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட துணை நிற்கிறார். ஞானமாக அதை கையாள வேண்டும், முரட்டுத்தனமா இல்லை, ஆனால் அதை ஞானமாக கையாள வேண்டும். உறவினத்திலையும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி, எடுத்து சொல்ல வேண்டிய விதத்தில் என்ன பண்ணி ஆகணும், சொல்லி ஆக வேண்டும். ஏன் என்று சொன்னால், நம்முடைய சந்ததியை எது பாதிக்க போகிறது, நம்மை மட்டும் அல்ல, நம்முடைய சந்ததியை எது பாதிக்கும். நாம் 5 அடி பாய்ஞ்சா குட்டி எத்தனை அடி பாயுமா? பாயிறதுல மட்டும் 50 அடி பாயுமா? ஆனா நம்ம நன்மை செஞ்சா பிள்ளை எப்படி செய்யும்? நன்மை செய்யும். பாருங்களேன், அப்பா கீழ்ப்படியாம போனதுதான் பிள்ளை கொலைகாரனா மாறினான் இல்லையா? ஆதாம் கீழ்ப்படியவில்லை, மகனோ கொலைக்காரனாய் மாறினான். அது பாயதான் செய்யுங்க. நான் தான் பயப்படுகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் அந்த நிலைமைக்கு தான் கடந்து போகிறது. என்னுடைய பயம் என்னன்னு சொன்னா, நீங்க ஆண்டவரை விட்டு விலகுவீங்கன்னு சொல்லல, உங்களுடைய சந்ததி ஆண்டவரை விட்டு விலகும். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் பெரிய பாதிப்பை இங்கே கொண்டு வரும், பெரிய நன்மையை கொண்டு வரும். ஆண்டவருக்காக எடுக்கிற தீர்மானம். அப்ப உபத்திரவம் என்று சொல்லும் பொழுது, நம்ம ஆண்டவரை பற்றி வெளியே போய் சொல்லும் பொழுது கல்லெறியப்படுகிறதோ கொலை செய்யப்படுகிறதோ மட்டும் உபத்திரவம் அல்ல. ஆண்டவர் தேவனுடைய வசனத்திலே சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்ய முற்படும் பொழுது என்ன வரதான் செய்யும்? உபத்திரவம் வரதான் செய்யும். அதனாலே நஷ்டம் வருவது போல காணப்படும். பலர் நம்மை மிரட்டலாம். ஆனால் அந்த நேரத்திலையும் ஆண்டவருடைய பலத்தோட என்ன பண்ணும்? ஆண்டவர், நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் அதை செய்தாக வேண்டும், எனக்கு பலன் தாங்க, நான் செய்ய விரும்புகிறேன், என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அப்படி நிற்கவில்லை என்று சொன்னால், நாள் போக 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 நாம் என்ன பண்ணுவோம்? உலர்ந்து போவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறா, நிலத்தை பண்படுத்தப்பா சொல்றார். அங்க என்ன இல்லை, ஆழமான மண் இல்லை, கல்லுகள் கிடக்கிறது, அதை நீ பண்படுத்து. முதல்ல கேட்கிறது முக்கியமல்ல, கேட்ட காரியத்திற்கு நீ ஏற்கனவே கீழ்ப்படிந்தாக வேண்டும். நிலத்தை பண்படுத்துங்கள், முள்ளுகளுக்குள்ளே விதையாதுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 3வது நிலத்தை பார்க்கலாமா? மத்தேயு 13வது அதிகாரத்துக்கு வரலாம். 22வது வசனம். மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனம். முள்ளுகளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். இவருடையதும் கேட்கிறாங்க, புரிஞ்சு கொள்றாங்க, ஒருவேளை சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா நாட்கள் போகும் பொழுது என்ன நடக்கிறது? இவங்க எதுக்கு இடம் கொடுக்கறாங்க பாருங்களேன். முதல் மனுஷன் கேட்கவே இல்லை, அதனாலதான் பிசாசு அதை எடுத்து போட்டான். 2வது மனுஷனோ கேட்டான், ஆனா வேர் கொள்ளாததுனால அதனால் வந்த உபத்திரவத்திலே அவன் காய்ந்து போய்விட்டான். 3வது விதமான மனுஷனோ கேட்கிறான், கேட்கிறவனாய் இருந்தும் அவன் எதற்கு இடம் கொடுக்கிறான் சொன்னா, உலக கவலை ஐஸ்வரியத்தின் மயக்கம். எதற்கு இடம் கொடுக்கிறான்? கவலை உண்டா இல்லையா? உண்டுங்க, கவலை உண்டானா அந்த கவலை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு காக்க வேண்டும். எப்படி காக்க முடியும்? தேவனுடைய வசனம் தாங்க. ஆண்டு சொல்ல, நீ பயப்படாத, நான் உன்னை கைவிட போகிறது இல்லை. ஐஸ்வரியத்தின் மயக்கம் தீமோத்தேயுல வாசிக்கும் பொழுது, பொருளாசை தான் என்ன எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்பி என்ன பண்றாங்களாம்? இந்த வசனத்தை வாசிக்கலாமா? சிலருக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளலாம். 9வது வசனத்தில் ஐஸ்வர்யம் சொல்லப்பட்டிருக்குது, 10வது வசனத்தில் பணாசைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். ஆண்டவர் அங்கே அழகாக அந்த காரியத்தை சொல்கிறார். இந்த 3வது மனுஷனோ உலக கவலை ஐஸ்வரியத்தின் மயக்கம் அதற்கு இடம் கொடுக்கிறபடினாலே அவனும் பலனற்றவனாய் போகிறான். முதல்ல பலன் இருப்பது போலதான் தெரிந்தது, ஆனால் அதிலே பலன் உண்டாகவில்லை. 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 290வது பக்கம், 290வது பக்கத்தில் 6வது அதிகாரம்
6ஆம் வசனத்திலிருந்து. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். இந்த ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். தேவன் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்? நிச்சயமா எல்லாருக்கும் சமமா கொடுக்கல இல்லையா? ஒருத்தருக்கு நிறைய இருக்கிறது, ஒருத்தருக்கு குறைவா இருக்கிறது. ஆனால் என் மனசுல என்ன வர வேண்டும்? போதும், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இது போதும். இன்னும் ஆண்டு ஒரு நாட்களே கூட கொடுக்கலாம், தேவை விரும்பும்போது என் தேவையை சந்திக்கலாம். இப்ப போதும் என்ற மனம் எனக்கு தேவை. 7வது வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இது ஃபேக்ட், இது ஒரு உண்மை. என்ன உண்மை? ஒண்ணுமே கொண்டு வந்ததில்லை, வெறும் கையா வந்தோம், வெறும் கையாகவே போக போகிறோம். எதை எடுத்துக்கொண்டு போக போகிறது? அப்படின்னா இந்த உலகத்தில் எப்படி இருக்கலாம்? 8வது வசனம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை கைவிடல, இன்றைக்கு நம்முடைய தேவையை சந்திச்சிருக்கிறார்ல. இனிமே 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிற பத்தி இன்னைக்கு நான் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாயமான சேமிப்பு வேண்டும், வேணாம் சொல்லல, சரியா? ஆண்டவர் சேமிப்பை பற்றி பேசியிருக்கிறார். கவனமான செலவழிப்பு தேவை. என் வருமானத்துக்கு தகுந்தாற் போல நான் செலவு செய்ய வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ராயனுக்கு கொடுக்க வேண்டிய ராயனுக்கும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கும் கொடுக்க வேண்டும். நியாயமான பேலன்ஸ் ஸ்பெண்டிங் தேவை. நியாயமான ஒரு நிதானமான செலவழிப்பு நமக்கு தேவை. ஆனா என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடல, உண்ணவும் உடுக்கவும் எனக்கு கொடுத்திருப்பாருன்னு சொன்னா போதுமா? போதாதா? போதும். ஆனா ஆண்டவர் நிரந்தரமா உங்களை அப்படியே தான் வச்சிருப்பாரு. அதாவது ஒரு நேற்று வெள்ளிக்கிழமை கூட அந்த வார்த்தை வரமாட்டேன்ச்சு, வயிற்றுக்கும் வாய்க்கும் சரியா போகுது பிரதர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? வயிற்றுக்கும் வாய்க்கும் சரியா போகுது, வருது அப்படியே சரியா போகுது. போதுமா? போதாதா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், போதும் சொல்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் அதற்கு மேலே ஆசைப்படுகிறபடினாலே சில நேரத்தில் பிரச்சனை வருகிறது. 9ஆம் வசனத்தை வாசிக்க. போதும் என்று இருக்க கடவோன்னு சொல்லி 8ஆம் வசனம் முடிச்சுட்டு 9ஆம் வசனத்துல ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். யார் ஒருத்தன் அதாவது உண்ணவும் உடுக்கவும் மட்டும் இருந்தால் போதும் என்ற எண்ணம் இல்லாமல் ஐஸ்வரியவானாக ஏராளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறானோ அவன் எதுல விழுகிறானாம்? சோதனையில, கண்ணியிலே, மனுஷரை கேட்டிலும் அழிவும் வீழ்த்துகிற மதிகேட்டிலே, சேதத்திலே, இச்சைகளிலே விழுகிறார்கள். 10வது வசனம், பண ஆசை. பணம் வேண்டும், ஆனா பண ஆசை நமக்கு தேவையில்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர், இது விசுவாசிகளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு, சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன், அவங்க எதையை விட்டே வழியிட்டாங்க, இப்ப விசுவாசத்தை விட்டே வழுவி போனார்கள். என்ன காரணம்? பணம் வேண்டும், இன்னும் நிறைய வேண்டும், இன்னும் நிறைய வேண்டும் என்ற அந்த ஆசை அவங்களுக்கு வந்தபடினாலே பல தவறுகளை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பல கண்ணியில போய் மாட்டிக்கொள்றாங்க, இச்சைகளிலே விழுகிறாங்க, தவறுகளை செய்து விடுகிறார்கள். கடைசியில விசுவாசத்தை விட்டும் விழுகிறாங்க. முடிவிலே தங்களை உருவ பல வேதனைகளாலே குத்தியும் கொள்ளுகிறார்கள். 11ஆம் வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையும் பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த விசுவாசிகள் தான் இடையிலே வந்த சில மயக்கம். மத்தேயுல வாசிக்கிறோம், உலக கவலை, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், பொம்பளை பிள்ளைகளா இருக்காங்களே அவங்களை எப்படி நான் கரை சேர்க்க போகிறேன் என்ற கவலை. உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தவர் உங்களுக்கு அதை கரை சேர்க்கும் வழி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. பயப்படாதீங்க, பதற வேண்டாம். தேவன் அதற்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். நீங்களா பிள்ளையை கொண்டவர்கள் இந்த உலகத்துல, தேவன் உங்களுக்கு கையிலே கொடுத்திருக்கிறார். அதை கரை சேர்க்க உங்களுக்கு பலன் கொடுப்பார், அற்புதம் செய்வார் அவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பொறுமையாய் காத்திருந்தார். பதற வேண்டிய அவசியம் கிடையாது. பதறி நீங்க என்ன செய்ய போறீங்க?
ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. அப்படியே நான் முழுமையாக அவரை சார்ந்து கொண்டு அவருக்கு பிரியமாக நான் வாழும் பொழுது தேவன் என் வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டியது அழகாக நேர்த்தியாக தினத்தின் காலத்திலே செய்கிறவராக இருப்பார். பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனிதனோ உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதுக்கு இடம் கொடுக்கிறபடினாலே அவங்களும் என்னட்டாங்க, பலனற்றவர்களாக. நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 3 நிலத்தை பத்தி சொல்லியாச்சு. 1, கவனம் இல்லாமல் கேட்கிற வசனம். கவனமே இல்லை. என்ன பேசுறாங்க, என்ன பேசப்படுகிறது, தேவன் எதற்காக என்னோடு கூட அதை பேசுகிறார் என்ற கவனமற்ற ஒரு நிலைமை. அந்த வசனம் அப்படியே நம்முடைய மனதில் இல்லாமல் எடுத்து போடுகிறான் பிசாசானவன். 2வது நிலை என்னவென்று சொன்னான், 2வது விதமான மக்கள் என்னவென்று சொன்னான், அவர்கள் வேறு கொள்ளாமல் போகிறார். தங்கள் கேட்ட காரியத்தை உடனடியாய் கீழ்ப்படிந்து அதை தெளிவான உறுதியான தீர்மானத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறதில்லை. அதனால அதுவும் அப்படியே இல்லாமல் காய்ந்து போகிறது, கேட்டது மறந்தே போகிறது, இல்லாமல் போகிறது, பலன் இல்லை. 3வது நிலைமையிலே பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் உலக கவலைகளை, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை தன் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறபடினாலே பலனற்று போகிறான். 4வது நிலமோ நல்ல நிலம் என்று அழைக்கப்படுகிறது. நல்ல நிலம்னா என்ன? பண்படுத்தப்பட்ட விதை விழுந்தால் அது முளைக்கும், அப்படிப்பட்ட ஒரு நிலம். வாசிக்கலாமா? 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். எப்படிப்பட்ட நிலமா இருக்கு? ஒருவேளை பலன்ல வித்தியாசம் இருக்குங்க. எல்லா நிலத்திலையும் வித்தியாசம் உண்டு. ஆனா நிலம் நல்ல நிலமா, பலன் உண்டாகும், நிச்சயமாய் பலன் உண்டு. அது 60 இருக்கலாம், 30 இருக்கலாம், 60 இருக்கலாம், 100 கூட இருக்கலாம். ஆனால் பலன் உண்டா? தேவன் அதான் எதிர்பார்க்க நம்முடைய வாழ்க்கையில. ஏன்? ஒருவேளை நிலத்தை இன்னும் பண்படுத்த என்ன உண்டாகும்? இன்னும் பலன் அதிகமாகிக் கொண்டே போகும். ஆண்டவர் வசனத்தை கேட்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்கிறா, நீ என்ன பண்ணுங்க, முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்க. எரேமியாவுக்கு போகலாமா? எரேமியா 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. ஆண்டு சொல்கிறா, இஸ்ரவேலே, நீ மனம் திரும்புகிறதுக்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையில பலனற்ற நிலைமை காரணம் என்ன? கேட்கிற அளவுக்கு பலன் இல்லையே. இன்புட் அவுட்புட் இருக்கு இல்லையா, போடப்படுகிறது, எவ்வளவு வரணும்? அது முதல் போடுறீங்க, அந்த முதலுக்கான அவுட்புட் இருக்கணும், வருமானம் இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆண்டவர் அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறார் நம்ம மேலே, அவ்வளவு காரியத்தை நம்ம கொடுக்கிறார். வேறு யாருக்கு அப்படி செய்ததில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லை என்று சொன்னால் காரணம் என்னன்னு சொல்லி திகைக்கிற நமக்கு சொல்கிறார், நீங்க என்ன பண்றீங்க? முள்ளுகளுக்குள்ள விதைக்கிறீங்க. பலன் கொடுக்க முடியாதபடிக்கு அங்கே செய்கிற சில காரியங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறன்னு சொல்லிதான் ஆண்டவர் அந்த இடத்தை சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் அந்த 3 வார்த்தையும் வருகிறது. முள்ளுகளுக்குள்ள விதைக்காதே, அது நெகட்டிவ். எதை செய்யக்கூடாது என்பது சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும்? தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், அதை சரிப்படுத்துங்க, நிலத்தை சரிப்படுத்துங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? எது என் வாழ்க்கையிலே பலன் கொடுக்க விடாமல் தடை செய்கிறதோ அதையெல்லாம் நான் சீர் செய்ய வேண்டும். அதுதான் நாம் இங்கே மத்தேயுவிலே பார்த்தோம். 3 விதமான நிலங்கள், பலன் கொடுக்காமல் போகிறது காரணமான நிலங்களை இங்கே பார்த்தோம். அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையில சோதித்து பார்க்க முடியும். தேவன் அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடறேன். அதனுடைய பலன் என்ன? பலன் கொடுக்கும் பொழுது முதல் வசனம் கடைசியில வாசம், நீ உன் அருவருப்புகளை என் பார்வையின்றி அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆண்டவர் உண்மை சொல்கிறார், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த வாழ்க்கையில ஆண்டு கொடுத்துக்கிற ஜீவன், இந்த வெளிச்சம், அந்த உயிர் ஏதோ ஊசலாடிட்டு இருக்குங்க, சாகலங்கன்ல. அது எப்படிப்பட்ட உயிரா இருக்கும்? அது பரிபூர்ணம் அடைகிற ஒரு காரியம். நாள் போக போக இன்னும் அதில் பிரகாசம் இருக்கிறது, இன்னும் அதிகமான பலன் இருக்கிறது.
தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வருகிறது. அது பரிபூர்ண படவும் வந்தேன்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை அதான் எதிர்பார்க்குறீங்க. நீ அலைந்து திரிவதில்லை. ஏன் ரெஸ்ட்லெஸ் லைஃப், சமாதானம் இல்லை, நிலையான ஒரு வாழ்க்கை இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே தேவனுக்கு கீழ்ப்படிதில்லை. அதான் ஆண்டு சொல்கிறார், நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னத்திலே திரும்பு என்று சொல்கிறார். அப்ப தீர்மானம் யார் கையில தான் இருக்கிறது? நம்முடைய கையில் இருக்கு. ஆண்டு காலத்தில் இல்லை. ஆண்டவரே என்னை மாற்றுங்க 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 சொல்லி காலமெல்லாம் ஜெபம் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன மாற்றம் பண்ணுமோ அதை மாற்றி தான் ஆகணும். லாசரின் கல்லறையில் நின்றுட்டு ஆண்டவர் இப்படி கையை சுற்றி இருந்தாருன்னா கல் என்ன இருக்கும்? ஈஸியாக புரண்டு போயிருக்கும். ஆனால் அவர் அதை செய்யலை. உயிரோடு கூட வர வைக்கக்கூடிய அவர் கல்லை புரட்டுறதுக்கே மனுஷன் சீஷரில் சொல்லணும், போய் கல்லை புரட்டுங்கன்னு சொல்லி. மனுஷன் செய்ய வேண்டியது மனிதன் தான் செய்ய வேண்டும். அவரால் செய்ய முடியும். ஆனால் நம்ம யாராக படைத்திருக்கிறான்னு சொன்னால் சுயாதீனம் உள்ளவர்களாக, நன்மையும் தீமையும் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை உள்ளவர்களாக படைத்திருக்கிறார். எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் தான் செய்தாக வேண்டும். அதான் ஆண்டு சொல்ற, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்ப, அப்பொழுது நீ அலைந்து திரிவதில்லை. அப்ப ஒரு ரெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, அமைதல் உண்டு, ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. இன்னொரு காரியம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்னியைப் போல எழும்பி. அதுக்கு முன்பதாக 2ஆம் வசனத்தை பார்த்துருவோம், மன்னிச்சுக்கோங்க. 2வது வசனம், நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய், பிரஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். தேவனுடைய நோக்கத்தை பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனம் கீழ்ப்படியும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமா யார் ஆசீர்வதிக்கப்பட போகிறது? பிரஜாதிகள். அதாங்க ஆதி நோக்கம், அவருடைய நோக்கம். சுவிசேஷம் யூதர்கள் மூலமாக உலகமெங்கும் போக வேண்டும். ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆண்டு சொல்கிறார், உன் மூலமாக பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். ஆனா அவங்க ஆசீர்வாதமாக இருக்கவில்லை. இங்கே அதான் சொல்கிறார், ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய், பிரஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட அவருக்குள் மேன்மை பாராட்டுவார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவன் என்னையும் உங்களையும் கொண்டு யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? நம்மை சுற்றி இருக்கிற மற்ற மக்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதான் அவருடைய நோக்கம். அதனால்தான் திரும்ப நீ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டு, அலைந்து திரிவதில்லைன்னு சொல்கிறார். 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன் மூலமாக சுற்றி இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்களும் அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். 4வது வசனம், யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் அக்கிரமம் அக்னியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு. அப்படி சொல்றார். நீங்க என்ன பண்ணணும்னா, இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போட, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த அசுத்தங்களை விலக்கி போட வேண்டும். அப்படி இல்லைன்னா முடிவு என்ன தெரியுமா? அழிவு. அவிப்பார் இல்லாமல் எரிந்து போகும். அணைக்க கூட ஆள் இருக்காதுங்க. நம்முடைய அழிவை தடுக்க யாரும் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு வரும். ஹோலிகாஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான அழிவு யூத ஜனங்களுக்கு வந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காரியம். கும்மலாக போட்டு சரீரங்கள் எரிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் சிலுவிலே அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அப்படியே வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அவங்க உடம்புகளை அடக்கம் பண்ணக்கூட ஆள் இல்லை. இது நடந்தது, சரித்திரம். இது இன்னைக்கும் அந்த நாளை துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க யூதர்கள். அவ்வளவு யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதை தடுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறார், உங்களுடைய கிரியைகளின் பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்க. 3 காரியம் சொல்கிறார். முதல் வசனத்தை சொல்லும் பொழுது, நீ அலைந்து திரிவதில்லை. அற்புதமான ஒரு ரெஸ்ட், ஒரு சமாதானத்தின் வாழ்க்கை இந்த பூமியில உங்களால் வாழ முடியும். 2வது, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். 3வது சொல்லும் பொழுது, அந்த அழிவின் நிலைமை உங்களுக்கு வர வேண்டாம், அல்லது முடிவு பயங்கரமான அழிவாக
இருக்கும் என்று சொல்கிறார். தேவனுடைய எச்சரிப்பாக இருக்குது. ஆண்டு சொல்கிறார், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். தேவன் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு வசனமும், நாம் கேட்கிற ஒவ்வொரு வசனமும் ஆண்டு ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தாங்க உங்களோட என்னோட பேசிட்டு இருக்கிறார். ஏதோ எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்னு எனக்கு தெரியாது. உங்களிடத்தில் எதை மாற்ற வேண்டும் சொல்லி தேவன் உங்களோடு கூட எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட நிச்சயமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வசனம் எப்படி விழுந்து கொண்டிருக்கிற நம்முடைய மனதிலே முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்படுகிற விதையை போல பலனற்று போகிறதா இருக்கிறதா, அல்லது அதிலே பலன் உண்டாகிறதா? ஆண்டவர் எதிர்பார்க்க காரியத்தை செய்வோம். நிச்சயமாய் தேவன் நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். தேவன் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கண்களை மூடலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நேசித்துக்கிறோம். சில ஜனங்களோடு கூட நீ தெளிவாக தான் பேசுகிறீர். முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, பலனை எதிர்பார்க்கிறபடினாலே அதை அவர்களுக்கு அந்த ஆலோசனையை கொடுத்தீர். முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்படுகிறதின் காரணமே பலன் இல்லாமல் போவதற்கு என்பதை நீர் அவர்களுக்கு விளக்கி காட்டினீர். எங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்தில் அதுதான் காரணமாக இருக்கிறது. நாங்கள் யாரையோ காரணம் சொல்லுகிறோம், குற்றம் சொல்லுகிறோம். ஆனால் எங்கள் இருதயம் உடைய வசனத்தை ஏற்று பலன் கொடுக்கத்தக்கதாக அது ஆயத்தமாக இருக்கவில்லை, பண்படுத்தப்படவில்லை. அதுதான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. அதை நாங்கள் ஒத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை சீர் செய்ய பலன் தாரோம். இதுவரைக்கும் பலன் கொடுக்காதவர்கள் பலன் கொடுக்கத்தக்கதாக தன் வாழ்க்கையை சீர் செய்ய கிருபை தாரும். பலன் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் அதிகமான பலனை கொடுக்கத்தக்கதாக இன்னும் நிலத்தை பண்படுத்த கிருபை தாரும். பூமியிலே நாங்கள் வாழும் மட்டுமாக அந்த கொஞ்ச காலத்தில் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்து கடந்து போக கிருபை தாரும். உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி எங்களை நீர் அழைக்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை சரிப்படுத்தப்படட்டும். எங்களை ஆசீர்வதி. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதி. என்னுடைய வசனங்கள் தொடர்ந்து புரட்சினமாக இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி. எல்லாவற்றையும் எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.